ஓகே. அன்பான மாணவர்களே, அம், தற்பொழுது நாங்க இந்த குறிப்பிட்ட அலகு உயிரியலுக்கான அறிமுகத்துக்குள்ள போறோம். உயிரியலுக்கான அறிமுகம் என்று சொல்லக்கூடியது இந்த குறிப்பிட்ட பாடத்துக்கான அறிமுகம் என்பதனால இதுக்குள்ள நாங்க மிக நீண்ட நேரம் இதுக்குள்ள தரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், இந்த அகிலத்தின் ஒரு பகுதியாக இந்த பூமி இருக்கிறது. ஏன்னா இருப்பினும் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் தான் உயிர் இருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே இந்த அகிலத்தில் ஒரு சிறிய ஒரு புள்ளியாக சிறிய ஒரு பகுதியாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பயாலஜி என்பது அப்படியான இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை பற்றிய, அந்த உயிரினுடைய அழகை பற்றிய, அந்த அழகு எவ்வாறு உருவாகி இருக்கிறது என்பதை பற்றிய விடயங்களைத்தான் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து அந்த உயிர் தோற்றம் பெற்றது, அது எந்த இடம் வரை வந்திருக்கிறது, இன்னும் மனித மூளை தொடர்பான ஆராய்ச்சி முடியவில்லை, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எம்மை சூழ இருக்கின்ற உயிரையும் பற்றிய ஒரு கற்கை இது. உண்மையிலேயே ஓர் அழகான பாடம் என பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகள், பல்வேறுபட்ட முயற்சிகளை மனிதன் தற்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான். அதற்கான ஆற்றலை மனிதன் கொண்டிருக்கிறான். பல்வேறுபட்ட செயற்பாட்டு தொகுதிகள், கட்டமைப்புகளினால் இது அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதை விஞ்ஞானம் சொல்கிறது தானாக தோன்றியது என்று சொல்கிறோம். நாம் சொல்கிறோம், கடவுள் நம்பிக்கை உள்ள நாம் சொல்கிறோம், இது அனைத்தையும் கடவுள் படைத்தான், இறைவன் படைத்தான், அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்கிறோம். அந்த அழகை படிப்பதுதான், அந்த கட்டமைப்பை படிப்பதுதான், அவற்றினுடைய தொழில்களை படிப்பதுதான் இந்த பயாலஜியாக இருக்கிறது. எனவே அன்பான மாணவர்களே, ஒரு நல்ல பாடம். அந்த பாடத்தை நாங்க எப்படி மனசில் எடுக்கும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய ரசனை, இந்த பாடத்தில் இருக்கின்ற எமது விருப்பத்தை தீர்மானிக்கும். அந்த வகையிலே அன்பான மாணவர்களே, பல்வேறுபட்டவர்கள் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாஸ்திக கொள்கையினால் இந்த மேற்குலகம் இருக்கிறது. அந்த மேற்குலகம் இந்த இறைவனுடைய படைப்பாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாம் பார்க்கிறோம், இந்த பூமி மிகவும் அழகானது. இவன் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு வழங்கியதும் இந்த இறைவன் தான். இந்த இறைவன் தான் இந்த மூளை, அதுபோல் இந்த படைப்புகளை எல்லாம் உருவாக்கி இருப்பது மனிதன் தான். இந்த இறைவன் தான் உருவாக்கி இருக்கிறான். அந்த மூளையை பயன்படுத்தி தான் இந்த மனிதன் பல்வேறுபட்ட அம்சங்களை தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறான். பல முன்னேற்றங்கள் இரசாயனவியலில், பௌதிகவியலில், விஞ்ஞானத்தில் குறிப்பான முன்னேற்றம். அதிலும் குறிப்பாக நாங்கள் இந்த இடத்துல இந்த உயிரை பற்றி நாங்கள் படிக்க இருக்கிறோம். எம்மை சூழ உள்ளவற்றையும் உயிருள்ளவற்றை பற்றி படிக்க இருக்கிறோம். எனவே அதனுடைய கட்டமைப்புகள், அதனுடைய தொழிற்பாடுகள், இந்த உயிர்கோளத்தினுள்ள அதோட பங்களிப்பு என்ன என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகம் எமக்கு மிக பிரமாண்டமாக இருந்தாலும் இதை படைத்த இறைவனுக்கு இது ஒரு சிறிய ஒரு விடயம். ஆகுக என்று ஒரு சொல்லினால் இதை உருவாக்கியதாக அவன் சொல்கிறான். எனவே மிக நுணுக்கமாக அணுவிலிருந்து ஆரம்பித்து உயிர்கோளம் வரை நாங்கள் இவற்றை படிக்க இருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், படித்தோம். எனவே இது முடிய போற ஒரு விடயம் அல்ல. கல்வி என்று சொல்லக்கூடியது, அதற்கான தேடல் என்று சொல்லக்கூடியது, அது முடிகின்ற விடயம் அல்ல. அன்பானவர்களே, தொடர்ச்சியாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈவன் மருத்துவத்துறையில ஒரு பெரிய ஒரு இடத்தில் இருக்கின்ற ஒருவர் கூட படித்து கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள். நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எமது துறையை நோக்கி நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. எனவே எமது இந்த கடல் அளவான இந்த அறிவில் பயாலஜி என்பது அதில் ஒரு சிறிய பகுதி.
அதிலும் நாங்கள் கற்க இருப்பது மிகவும் ஒரு சிறிய பகுதியாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்திலே நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்ற விடயம், ஒரு பாடத்திலேயும் நாங்கள் படித்துக் கொள்கின்ற அந்த ஸ்ட்ரீமிலேயும் எங்களுக்கு எந்த அளவு விருப்பம் இருக்கிறதோ, யாருக்காகவும் இதை தெரிவு செய்ய வேண்டாம். நீங்களாக விரும்பி இதனை தெரிவு செய்யுங்கள். நீங்களாக விரும்பி தெரிவு செய்யுங்கள். என இந்த வாழ்க்கை என மிகவும் சந்தோஷமானது. இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானது. இந்த காலப்பகுதி மிகவும் முக்கியமானது. இந்த 2 வருடம் 3 வருட காலப்பகுதி மிகவும் முக்கியமானது. அன்பான மாணவர்களே, அந்த அடிப்படையில் என்ன அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று கேட்டால், நான் எனது அபிப்பிராயம், எனது குறித்த நெருக்கமானவர்கள், அதே போல் எனது பிள்ளைகள், அந்த மாணவர்களை 3, 4, 5 ஆகிய தரங்களில் விஞ்ஞானத்திலே ஓரளவு தேர்ச்சி உள்ளவர்களாக மாற்றிவிட்டு 6, 7, 8 தரங்களில் அந்த மாணவர்களை ஆங்கிலத்திலே பைலிங்குவல்ல படிக்குமாறு தான் அறிவுறுத்துகிறேன். 9, 10, 11 தமிழில் படித்தாலும் பிரச்சனை இல்லை. 6, 7, 8 இந்த 3, 4, 5 அந்த மாணவர்களை தயார்படுத்தி விட்டு, காரணம் நான் சொல்ல வருகிறேன் ஏனென்று கேட்டால், நாம் இந்த ஏஐலை கடந்து போகின்ற பயணம், அங்கால தமிழ் இல்லை, அதுக்கு அங்கால தமிழ் இருக்காது, ஆங்கிலம்தான் மிகப்பெரிய ஒரு பயன். கல்வி பயணத்தின் ஆரம்ப கட்டத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பாடசாலையில் கற்றது ஒரு அடித்தளம். அந்த அடித்தளத்துக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டுவதற்காக தற்பொழுது தயாராகிறோம். அது முடியாது. ஒரு கட்டட தொகுதி, அது முடியாது. தேடல் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆம், எம்மில் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பட்டம், பதவி, அந்தஸ்து முடிகிறது. ஆனால் பலரை பார்த்து கொண்டிருக்கிறோம், தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். லெக்சராக இருந்து அந்த இடத்தில் அவங்க சீனியர் லெக்சராக மாறி, ப்ரொஃபஸராக மாறி, டாக்டரேட் எல்லாம் முடித்து விட்டும் படித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் இந்த ஏஎலை பெரிய ஒரு சுமையாக நினைக்கிறோம். அவ்வாறு நினைக்க வேண்டாம். அது எமக்கு கற்றலில் வெறுப்பை ஏற்படுத்தும். விருப்பத்தோடு இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பியுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். அன்பானவர்களே, ஆசிரியர் வழிகாட்டல் என்பது பாடத்தை நோக்கியதாக இல்லை, கற்றலை நோக்கியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் வகிபங்கு என்பது மாணவர்களை கற்க தூண்ட வேண்டும். கற்பதற்கான வழியை அடிக்கடி அந்த மாணவர்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதுபோல் அந்த மாணவர்களுக்கு பிரதானமாக, அன்பான மாணவர்களே, அந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய பிரதான விடயம் என்னவென்று கேட்டால், தொடர்ச்சியான ஊக்கப்படுத்தல், மோட்டிவேஷன் கட்டாயம் இருக்க வேண்டும். நிச்சயமாக அது எனது வகுப்புகளில், என்னால் செய்யப்படுகின்ற இந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த துறை தொடர்பான சில விடயங்களை நான் பேசியிருக்கிறேன். அது தேவையான விடயங்கள் உங்களோடு ஷேர் பண்ணிக் கொள்கிறேன். உதாரணமாக பயாலஜிக்கான ஒரு டெஃபினிஷன் இந்த இடத்துல பார்க்கிறோம். உயிரியல் அறிமுகமாக இருக்கின்ற விடயம். உயிரியல் ஒரு விஞ்ஞானமாகும். இது உயிர் வாழும் அங்கிகளை பற்றிய கற்றலை மையப்படுத்தியதாகும். உயிரியல் என்பது பயோஸ் லோகோஸ். எனவே இந்த இடத்துல இந்த 2 சொற்களும் கிரேக்கத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் பயோஸ் என்பது உயிருக்கும், லொகோஸ் என்பது கல்வி கற்பதற்கும் இயலுக்கும் சொல்கிறது. அந்த வகையில் உயிரை பற்றிய கற்றலாக இது இருக்கிறது. உயிரியல் ஒரு விஞ்ஞானமாகும். இது உயிர் வாழும் அங்கிகளை பற்றிய கற்றலை மையப்படுத்தியது. எனவே அந்த வகையில் இதுல பார்க்கின்ற விடயமாக இருப்பது பாலாஜி என்பது. இது ஒரு சொல். இது எங்கிருந்து பெறப்படுகிறது? டிரைவ்ட் ஃப்ரம் கிரீக் வேர்ட்ஸ் பயோஸ். பயோஸ் என்ற மீனிங் உயிர். லொகோஸ் மீனிங் ஸ்டடி, இயல் என்று பார்த்தோம். ஸோ அதனை தொடர்ந்து biology is defined as the science of life and living organism. உயிர்வாழ் அங்கிகள் தொடர்பான விடயங்களை பற்றியது. எனவே எம்மை சூழ, நாமும் எம்மை சூழ நுண்ணங்கிகள், அதே போல இந்த இடத்திலே தாவரம், விலங்குகள் ஆகியவற்றை பார்க்கிறோம். இது தொடர்பான கற்கையாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் அன்பான மாணவர்களே,
பிரதானமான விடயம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். உயிர்வாழ் அங்கிகள் தொடர்பான விடயம். எனவே இதிலே பிரதானமாக பல்வேறுபட்ட இயல்புகள், உயிருக்குரிய இயல்புகள் இருக்கிறது. உறுத்துணர்ச்சி, வளர்ச்சி, மெட்டாபோலிசம் என்று சொல்லக்கூடிய நமது உடல்ல நடைபெறுகின்ற அனுசேப செயற்பாடுகள், சக்தியை உருவாக்குவதற்காக கலச்சுவாசம் நடைபெறுகிறது, இனப்பெருக்கம், இது போன்ற பல விடயங்களை பார்க்கிறோம். அதற்காக என்ன கட்டமைப்புகள் காணப்படுகிறது, இங்கே நடைபெறுகின்ற தொழிற்பாடுகள் தொடர்பாக படிக்கிறோம். இதுவரை உயிருக்கான ஒரு எண்ணக்கருவை யாராலும் சுலபமாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. இருப்பினும் அன்பான மாணவர்களே, ஒரு விடயத்தை, பாடம் தொடர்பான ஒரு விடயத்தை சொல்கிறேன். மனிதனை பொறுத்தளவில் மனிதனில் உயிர் மாத்திரம் இல்லை. பல மதங்கள் சொல்கின்ற ஒரு விடயமாக இருப்பதுதான் மனிதனில உயிர் மாத்திரமல்ல, மனிதனில இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அந்த உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்திலே அது எம்மை விட்டு பிரிந்து அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்தை போய் சேரும். அரபில் இது ரூஹ் எனவும் தமிழ்ல ஆன்மா எனவும் சொல்லப்படுகிறது. மனிதன் படைக்கப்பட்ட இந்த உயிர்களில் எல்லாம் மேலாவனவனாக இருப்பதற்கு காரணம் அதுதான். மனிதனில உயிர் மாத்திரமல்ல, மனிதனிலே ஆன்மா என்று சொல்லக்கூடிய ரூஹ், இது விண்ணிலிருந்து இறைவனால ஒவ்வொரு மனிதன் பிறக்கின்ற போதும் அது என்ன, இந்த மனிதனில வளர்ச்சியில, மனித வளர்ச்சியில, கருவறையில, தாயினுடைய கருவறையில சிலது மாதங்களின் பின்னர் அது அந்த உயிருடன் கலக்கிறது. எனவே மனிதனை நாங்கள் மனிதனாக, உயிராக பார்க்காமல் அதை உயிரோடு சேர்ந்த ஒரு ஆன்மாவாக பார்க்க வேண்டும். ஆன்மாவாக பார்க்க வேண்டும். மனிதன் சாதாரணமான ஒரு உயிர் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு விசேட படைப்பு. அந்த வகையில் அன்பானவர்களே, உயிருக்கான வரைவிலக்கணம் இதுவரை சொல்லப்படவில்லை. விஞ்ஞானிகளால் உயிர் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளத்தக்க வரைவிலக்கணம் ஒன்றினை இன்னும் வழங்க முடியாதிருக்கிறது. இருப்பினும் உயிர் உள்ளது உயிரற்றவற்றுக்கு இடையிலான வேறுபாடும் உயிருக்கான சிறப்பியல்புகளும் தான் அவர்களால் வழங்கப்படுகிறது. உயிரானது இரசாயனவியல் பௌதிக விதிகளை பயன்படுத்தி விளக்க முடியாததும் விசேடமானதும் தனித்துவமானதுமான ஒரு விடயமாக அது காணப்படுகிறது. எனவே இந்த உயிரியல் என்ற பாடம் மிகவும் சிக்கலானது. இந்த இடத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் என பிரதானமாக நாங்கள் பார்க்கிறோம், அணுக்கள் பல சேர்ந்து உருவாகின்ற சிறிய மூலக்கூறுகள். இந்த சிறிய மூலக்கூறுகள் பல சேர்ந்து புரதம், இலிப்பிட்டு, நியூக்ளிக் அமிலம், அதே போல இந்த அலகின் அடுத்த பகுதியாக இருக்கின்ற இரண்டாவது அலகாக இருக்கின்ற வெற்றிலே அது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். எனவே உயிரியல் மூலக்கூறுகள், சேதன சேர்வைகளாக இருக்கின்ற உயிரியல் மூலக்கூறுகள் பல காணப்படுகிறது. எனவே அந்த உயிரியல் மூலக்கூறுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்பது. எனவே அன்பான மாணவர்களே, பிரதானமான விடயங்கள் இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமான சில பகுதிகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது சிக்கலானது. அந்த வகையிலே இதை கற்பதற்காக இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது 3 பகுதிகளாக. ஆரம்பத்திலே இலங்கையில ஏஎல்ல 2 பாடம் இருந்தது. ஒன்று ஜூலஜி, அடுத்ததாக பொட்னி என்று சொல்லக்கூடிய 2 பாடங்கள் இருந்தது. எனவே இது விலங்கு தொடர்பான விடயத்தையும் இது தாவரம் தொடர்பான விடயங்களையும் கற்பிக்கக்கூடிய விடயமாக இருந்தது. தற்பொழுது மற்றும் ஒரு துறையாக விருத்தி அடைந்திருப்பதுதான் நுண்ணங்கியல், மைக்ரோபயாலஜி. எனவே இதிலே பாக்டீரியாக்கள், பங்கசுக்கள், புரோட்டிஸ்டாக்கள் தொடர்பான விடயமும் வைரசுகள் தொடர்பான விடயங்களும் ஆராயப்படுகிறது. தெரியும், இந்த மருத்துவத்துறையில பிரதான விடயமாக இருப்பது நுண்ணங்கிகளினால ஏற்படுத்தப்படுகின்ற நோய்கள். எனவே அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கு இந்த நுண்ணங்கிகள் ஒன்று அழிக்கப்படுகிறது அல்லது அதனுடைய செயற்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த உயிரியல் என்று சொல்லக்கூடிய பிரதான முக்கியமான பகுதியாக இருப்பது மைக்ரோபாலஜி, நுண்ணங்கியல். அந்த வகையில் அன்பான மாணவர்களே, பாலஜியை பிரதான பகுதிகளாக நாங்கள் பொட்னி, ஜூலஜி, மைக்ரோபாலஜி என்று சொல்கிறோம். இவற்றுக்கு கீழே பல்வேறுபட்ட அம்சங்கள் ஒன்றாக நாங்கள் பார்க்கக்கூடியது இருக்கிறது. உதாரணமாக இந்த இடத்திலே பார்க்கிறோம் அனட்டமி, பிசியோலஜி. உதாரணமாக தாவரங்கள் அமைப்பு, அதனுடைய தொழிற்பாடு என்பது போல விலங்குகளில் கட்டமைப்பு படிப்பது மாத்திரமல்லாமல், உதாரணமாக சுவாச தொகுதி என்று சொன்னால் சமிபாட்டு தொகுதி என்று அதை படிப்போம், டீப்பாக படிப்போம். ஓஎல்ல படித்தது ஒரு அறிமுகம், அதை விட ஆழமாக படிப்போம். என ஒரு தொகுதியை படிப்பதற்கே பல நாட்கள் எடுக்கும்.
எனவே அது மாத்திரமல்லாமல் அதோட விருத்தியாகத்தான் நாங்கள் மெடிக்கல் ஃபெகல்டி தெரிவானால் படிக்க இருக்கிறோம். பெரும்பாலும் இங்கே படித்த விடயங்கள் தான் நாங்கள் ஒரு அடிப்படையாக இருக்கு. அது மாத்திரமல்லாமல் இதில் அனட்டமி பிசியோலஜி என்று சொல்லக்கூடியது இங்கே பார்க்கின்ற விடயம் என்னவென்று கேட்டால் தொழிற்பாடு ஃபங்க்ஷன் தொடர்பானது. எனவே இந்த செயற்பாடுகளை ஆற்றுவதற்கு அது கொண்டிருக்கின்ற கட்டமைப்புகள், உதாரணமாக சிறுநீர் அகத்தி தொடர்பாக படித்திருக்கிறோம். அது நாம் அறியாத விடயம் 10ஆம் ஆண்டுக்கு ஓயிலுக்கு வாரத்துக்கு முதல். எனவே இந்த சிறுநீர் அகத்தி என்பது மிக நுண்ணிய கட்டமைப்பு. அதில் தான் என்ன செய்யப்படுது, இந்த சிறுநீர் வடிக்கப்படுகிறது என்ற விடயம். எனவே அங்கு ஒரு தொழிலை அது செய்வதற்காக அது சிறப்பான ஒரு கட்டமைப்பிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பயாலஜி என்பது அழகான ஒரு பாடம். எம்மையும் எமக்குள் இருக்கின்ற இறைவனுடைய அருக்குடையையும் படிப்பதற்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பம் இது வேறு யாருக்கும் கிடைக்காது. சிலர் எம்மை சேர்ந்த பலர் என எமது மாணவர்கள் புராணங்களையும் வரலாறுகளையும் தமிழ் இலக்கிய காப்பியங்களையும் படித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்திலே உண்மையாக இருக்கின்ற விடயமாக இருப்பதுதான் என விஞ்ஞானம். அதில் ஒரு பகுதியாக உயிரியல். அதனை கற்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது இந்த இறைவனுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது அன்பான மாணவர்கள். எனவே இதில் பல கிளைகள் இருக்கிறது. anatomy, biochemistry, botany, cytology, ecology, ethology, genetics, immunology, microbiology, plantology, taxonomy, zoology, biology-னுடைய பிரிவுகளாக இருப்பது. அந்த வகையில எமக்கு சில விடயங்களை தருகிறார்கள். கல உயிரியல் என்று சொல்லக்கூடியது, கலங்களை பற்றிய கற்றல். இது 2வது அலகில பிரதான பகுதியாக இருக்கிறது. நாங்கள் தரம் 10 6வது அலகில தாவரக்கலம், விலங்குக்கலம், கட்டமைப்பு, தொழிற்பாடு தொடர்பாக படித்திருக்கிறோம். கலம், விலங்குக்கலம், தாவரக்கலங்கள், அதற்குள்ள இருக்கின்ற புன்னங்கங்கள் தொடர்பான விடயங்கள், அதனுடைய கட்டமைப்புகள், தொழிற்பாடுகள் போன்ற விடயங்களை இதில் பிரதானமாக பார்க்கிறோம். இளையவியல் என்று சொல்லக்கூடியது இளையங்களை பற்றிய கற்றல். இளையவியல் என்று சொல்லக்கூடியது இளையங்களை பற்றிய கற்றலாக இருக்கிறது. பிரதானமாக தாவரங்களையும் விலங்குகளையும் நுண்ணங்கிகளை நாங்கள் பார்க்கிறோம். இளையம் இருக்காது, இளையவியத்தம் இருக்காது. ஆனால் பங்கசுக்கள் இளையாக காணப்படலாம். இளையங்கள் இருக்காது, டிஷ்யூ இருக்காது. தாவரங்களையும் விலங்குகளையும் இதையும் நாங்கள் தரம் 11 முதலாவது அலகாக இந்த விடயங்களை படித்திருக்கிறோம். அறிமுகம் இருக்கிறது. ஆரம்ப காலங்கள் அந்த அறிமுகம் இல்லாமல் இங்குதான் அறிமுகம் இருந்தது. சிலபஸ் மாற்றப்படுகின்ற போது சாதாரண தரத்தில் அந்த அடிப்படையான விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. மிக இலகுவாக இருக்கும் நாங்கள் இல்லை அதை கற்றுக்கொள்வது. எனவே தாவர இளையம் பிரதானமாக பிரி இளையம், நிலை இளையம் என்று பிரிக்கிறோம். அதுபோல விலங்கு இளையங்களை 4 வகையாக பிரித்து அவற்றை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். மேலணி இளையம், தசை இளையம், தொடுப்பிளையம், நரம்பிளையம் போன்றவை இது தொடர்பான மேலதிகமான கற்றல்கள். இவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துறையாக 4 வருடங்கள்ல ஒரு டிகிரியாக முடிக்கக்கூடிய துறைகளாக, பிரிவுகளாக இவை இருக்கிறது. உடல் அமைப்பியல் என்று சொல்லக்கூடியது குறிப்பாக தொகுதிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இதில் படிக்கிறோம். அதனோடு தொடர்பானது தான் தொழிற்பாடுகள் தொடர்பானது. கட்டமைப்பு அடுத்ததாக தொழிற்பாடுகள். இது 2ம் சேர்ந்ததாக நாங்கள் படிப்போம். ஆனால் பிரதானமாக மெடிசினில் இது தனித்தனியான பகுதிகள். anatomy என்பது தனியான பாடமாகவும் பிசியோலஜி தனியான பகுதியாகவும் இருக்கு. உயிர் இரசாயனம் இதுதான் உயிரியல் மூலக்கூறுகள் தொடர்பான கற்கை. அன்பான மாணவர்கள், இந்த பயாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த பாடம் எமது சிலபஸ் ஒரு சர்வதேச சிலபஸுக்கு ஏற்றாற் போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தது அவ்வாறு இருக்கவில்லை. தற்பொழுது அவ்வாறு ஒரு சர்வதேச புத்தகத்தின் அடிப்படையில் இது வரையப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இதில் உருவாக்கி இருக்கின்ற இந்த பயாலஜியினுடைய கிளைகளைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பான மாணவர்களே, எமது நேரடியான வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே, அதாவது அடுத்தடுத்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த மைக் ஆன் பண்ணப்படும். தேவையான சந்தர்ப்பங்களை நீங்கள் பேசி டவுட்டுகளை கிளியர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும். இந்த இடத்துல அன்பான மாணவர்களே, இது சில வகுப்புகள் நடைபெற நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில மாணவர்கள் அந்த இடத்துல அவங்களுடைய வேலைகளை காட்டுவதற்காக பல விடயங்களை செய்து அந்த வகுப்பை குழப்புவார். அன்பானவர்களே, நாம் இந்த ஜூமிலே எந்த அளவுக்கு அனுபவம் என்று சொன்னால் 1000 மாணவர்களை ஒரே நேரத்தில் வைத்து
பல வருடங்களாக பல காலங்களாக கற்பித்த அனுபவம் இருக்கிறது. எனவே அந்த வகையிலே குறிப்பாக இந்த இடத்திலே ஏனையவர்களுடைய இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இந்த ஓப்பை கொண்டு செல்வதற்காகத்தான் சில விடயங்களை ஆப்ஷன்களை கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறது. எதிர்காலங்களில் அடுத்தடுத்த ஓப்புகளில் இதனை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருக்கும். அன்பான மாணவர்கள், இதில் பல மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இதில் அந்த மாணவர்கள் வசதியானவர்கள், அது வசதி இல்லாவிட்டாலும் அந்த பெற்றோர்கள் அவர்களை கற்பிப்பதற்காக பல அர்ப்பணங்களை செய்கிறார்கள். பாடசாலைகள் செல்கிறார்கள், பிரத்திய வகுப்புகள் செல்கிறார்கள். அதே நேரம் பிரத்திய வகுப்புகளுக்கு மேலதிகமாக ஒரு சப்போர்ட்டாக மற்றும் சில வகுப்புகளை இந்த ஜூம் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். தனக்கு மிக தூரத்தில் இருந்தாலும் அது குவாலிட்டியாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால், அது எப்ப தெரிந்து கொள்ளும் என்று சொன்னால், தனது அருகில் இருக்கின்ற நேரடி வகுப்புக்கு செல்கின்ற போது இந்த ஆன்லைன் மூலமான வகுப்பினுடைய குவாலிட்டி அவர்களுக்கு தெரியவர். அந்த குவாலிட்டி தெரிந்தவுடனே அவர்கள் அந்த நேரடி வகுப்புக்கு செல்கின்ற அதே நேரம் இந்த ஜூம் வகுப்புகளின் தொடராக அவர்கள் பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக 3 பாடங்களுக்கு கொஞ்சம் பிஸியாகத்தான் இருக்கும், இருந்தாலும் அது மீண்டும் தேவையான விடயம். சிலர் காலம் போக போக இந்த பாடசாலைக்கு செல்கின்ற அந்த விடயத்தை விட்டுவிட்டு இந்த விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துகிறவர்கள் தான் என்ன செய்கிறார்கள், திறமையானவர்களாக மாறுகிறார். இறுதி வரை பாடசாலைக்கு சென்று டைம் வேஸ்ட் பண்ணுகின்றவர்கள். சில பாடசாலைகள் அட்டெண்டன்ஸ் தொடர்பாக பெரிய கவனம் எடுப்பதில்லை, மாணவர்களுடைய அட்டெண்டன்ஸ் தொடர்பாக. ஆனால் 80% வரவு காட்டி அவர்கள் உங்களை காப்பாற்றுவார். வர வேண்டாம் என்று ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். மீட்டிங்ல கட்டாயம் வரணும் 80% என்றெல்லாம் கதைப்பாங்க. ஆனால் பெரிதாக அதை கருத்தில் எடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் பாடசாலையினுடைய கட்டமைப்பும் பாடசாலைகளினுடைய நிலைமைகள் தொடர்பாகவும் அவர்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். அன்பான மாணவர்களே, எனது அபிப்பிராயம் என்னவென்று கேட்டால், பல மாணவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வெற்றியடைந்த மாணவர்கள் பாடசாலைகளில் நேரம் வீணாக போகிறது என்று சொன்னால், அப்படியானவர்கள் வீட்டிலிருந்து தனது நேரத்தை மிகவும் பிரயோசனமாக மாற்றிக்கொள்கிறார்கள். எமது பயாலஜிக்கு வருகின்ற ஜூம் வகுப்பில் வருகின்ற பல மாணவர்கள் இதனை இரண்டாவது அல்லது முதலாவது ஆப்ஷனாக கொண்டிருக்கிறார்கள் எமது வகுப்பை. அந்த வகையில் அன்பானவர்கள், அந்த செய்தியோடு இதுக்குள்ள போவோம். பிறப்புரிமையியல் இதில் பார்க்கின்ற ஒவ்வொரு விடயமும் எமது சிலபஸில் இருக்கிறது. ஒரு அழகிட ஒரு பகுதியாக அல்லது அழகாக இருக்கிறது. ஜெனட்டிக் தலைமுறை உரிமை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கிறது. தரம் 10 20வது அழகு தொடர்பாக படித்திருப்பீர்கள். அதிலே அன்பான மாணவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன விடயம்தான். இந்த இடத்திலே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்று படிப்பிக்கின்ற மாணவர்கள் கட்டாயம் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் கட்டாயம் சயின்ஸில் என்ன படித்து விட்டு வருகிறீர்கள் என்ற விடயம் தொடர்பான தெளிவு இருக்க வேண்டும், எனது அபிப்பிராயம். அப்பொழுதுதான் அந்த இடத்திலே இந்த மாணவர்கள் என்ன அறிந்திருக்கிறார்கள், எது புதிதாக இருக்கிறது என்ற விடயங்களை விளங்கி அவரால் கொடுக்க முடியும், வழங்க முடியும். அந்த வகையில் நான் சொன்னது போல இந்த விடயங்களை நீங்க என்ன அறிந்திருக்கிறீர்கள், புதிதாக என்ன அறிய போகிறீர்கள் என்ற விடயத்தில் நான் மிக தெளிவாக இருப்பேன். பிறப்புரிமையியல் என்ற விடயம் பிரதானமாக தலைமுறை உரிமை பற்றி கற்றல். எனது பிரதான பாடம் பாடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் பிரதானமாக பாடசாலைகளில் அதே போல வேறு சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த சாதாரண தரத்தில் இருக்கின்ற கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜியோட மிக நெருக்கமான உறவு எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் அன்பானவர்களே, சூழலியல் எக்காலஜி என்று சொல்லக்கூடியது இதுவும் எமது பாடத்திட்டத்தில் இருக்கின்ற பிரதான ஒரு அழகாக இருக்கிறது. எனவே இது பயாலஜியினுடைய பிரிவு. அவற்றைத்தான் நாங்கள் ஒவ்வொரு அழகாக படிக்க இருக்கிறோம். செல் பயாலஜி, ஹிஸ்டாலஜி, anatomy, physiology, biochemistry, genetic, ecology. இது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல, இந்த மேலே காட்டியது போல பல துறைகள் இன்னும் இருக்கிறது. நான் சொன்னது போல இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மாலிக்யூலர் பயாலஜி ஒரு 4 வருஷ கோர்ஸ், பயாலஜியோட ஒரு பிரிவு. எனவே இது ஆழமானது. கற்றது கையளவு, கல்லாதது கடவுள் கடலளவு என்று சொல்லப்படுவது போல ஒரு முக்கியமான விடயம் இந்த விஞ்ஞானம். அதில் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். anatomy, astrobiology, biotechnology, botany, biochemistry, biophysics, bionics. இந்த
மெக்கட்ரானிக்ஸ் என்று பார்த்திருப்பீர்கள். கார், மோட்டார் சைக்கிள், அதனுடைய உதிரிப்பாக தயாரிப்பிலிருந்து ஏனைய விருத்தி, அதுபோல் ஒரு விடயம்தான் உயிரோடு தொடர்பான விடயம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். எனவே இது கம்ப்யூட்டர் சயின்ஸை இதுக்குள்ள என்ன செய்யுது, இணைக்கிறது உயிரோட. செல் பயாலஜி, கெமிக்கல் பயாலஜி, கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி. எனவே இது பிரதானமாக தகவல்களோடு தொடர்பான ஒரு விடயமாக, ஸ்டெட்டிக்கோடு தொடர்பான, கன்சர்வேஷன் பாதுகாப்போடு தொடர்பானது குரோனோபாலஜி. எனவே இது பிரதானமாக எமது பயாலஜிக்கல் டைம் என்று சொல்லுகிறோம். ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் டைம் ஆன் பயாலஜிக்கல் இவெண்ட், எது தொடர்பானது குரோனோபாலஜி. எனவே எமக்குள்ள நாம் அறியாத பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. உதாரணமாக சிலருக்கு சில இடங்களில் தூங்க முடியாது, சிலருக்கு நேரம் வேறுபடுமாக இருந்தால் தூங்க முடியாது, பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. எனவே எமது உடம்பு அவ்வாறான சில இயல்புகளை கொண்டிருக்கிறது தொடர்பானது. இப்படி பல துறைகள் இந்த பயாலஜியினுடைய பகுதிகளாக இருக்கிறது. எமக்கு குறிப்பிட்ட சில பகுதிகளை மாத்திரம் இந்த இடத்திலே தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய துறைகள் இருக்கிறது. உதாரணமாக வைத்திய துறையில போனா அதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பகுதி இருக்கிறது, மருந்தை கண்டுபிடித்தல். அந்த வைத்தியரனுடைய பிரதானமானது ஆராய்ச்சி, புதிய மருந்துகளை கண்டுபிடித்தல். அந்த வைத்தியரனுடைய அடுத்த ஃபார்மகோலஜி என்று சொல்லுகிறோம். இந்த டிஸ்பென்சரியில மருந்து கொடுக்கிறது அது வேறது. நான் சொல்றது மருந்தை கண்டுபிடிச்சு மருந்தை உருவாக்கி அதை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்படியான பல துறைகள் இருக்கிறது. பல துறைகள் இருக்கிறது. அது தொடர்பான கற்கைகள்ல நாங்க கால் பதித்திருக்கிறோம். சர்வதேச கற்கையினுடைய சர்வதேச சிலபஸ்ல நாங்க கால் பதித்திருக்கிறோம். எனவே இலங்கையில் உதாரணமாக மெரைன் சயின்ஸ் என்பது ருகுணு பல்கலைக்கழகத்தில் ஒரு 4 வருட கோர்ஸாக இருக்கிறது. பல இடங்கள் இது போல பல விடயங்களை நாங்க பார்க்கிறோம். அதே போல என்ன சயின்ஸில் போனாலும் மைக்ரோபயாலஜி பிரதான பாடமாக காணப்படுகிறது. எனவே மாலிகுலர் பயாலஜி நான் சொன்னது போல இலங்கையில் 4 வருட கோர்ஸ் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. புரதம், கார்போஹைட்ரேட்டு, இலிப்பிட்டு இது தொடர்பான விடயங்கள், குறிப்பாக இந்த நியூக்ளிக் அமிலங்கள்ல ஆராய்ச்சிகள், ரீகம்பினன்ட் டிஎன்ஏ என்று சொல்கிறோம். ஒரு அலகு தனியான ஒரு அலகு டிஎன்ஏயில் நாங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், நொதியங்களை பயன்படுத்தி டிஎன்ஏட பகுதியை வெட்டி அதில் நாங்கள் புதிய பகுதிகளை நிறமுத்தங்களை ஒட்டி அந்த நிறமுத்தத்தில் இருக்கின்ற இயல்பை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம், புதிய விடயங்களை உருவாக்கி கொள்ளலாம். உதாரணமாக ஹோமோனை உற்பத்தி செய்து கொள்ளலாம். எனவே இவ்வாறான தொழில்நுட்பங்கள் தொடர்பான விடயங்கள், நியூரோபாலஜி, நரம்பு தொகுதி தொடர்பான விடயங்கள், நியூட்ரிஷன், குறிப்பாக எமது பல்கலைக்கழகம் அதற்கு பெயர் போனது. அதுபோல பல பல்கலைக்கழகம் இருக்கிறது. வயம்பு பல்கலைக்கழகம் குறிப்பாக குருநாகலிருந்து மாக்கந்துர பண்ணல ஊடாக நிகம்பு போகின்ற வழியில் இருக்கிறது. புளியாப்பட்டி எமது பிரதான பல்கலைக்கழகமாக காணப்படுகிறது. ஃபுட் சயின்ஸ் அந்த அடிப்படையில் நானும் அங்குதான் தெரிவாகி இருந்தேன். 0.1 செட் ஸ்கோர் குறைய அதுக்குள்ள நிறைய கோர்சஸ். எனவே அதன் பிறகு வெயிட்டிங்கில் வேறு அப்டேட்டான கோர்ஸ் வந்தால் நான் போகவில்லை. சந்தோஷம். 0.1 எனது டார்கெட் இல்லாமல் போயிருந்தாலும் நான் இன்று வரை அதை கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அன்பான மாணவர்களே, எனது இன்னும் ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, கட்டாயம் நாம் இழந்து போன அந்த விடயத்தை கட்டாயம் இந்த மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் விட்ட தவறுகளை இந்த மாணவர்கள் விடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன். எமது பிரதேசத்திலும் அவ்வாறான சில முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் எதிர்பார்த்திருக்கின்ற எனது திட்டம் ஒன்று இருக்கிறது. என்னவென்று கேட்டால், எனது கரங்களில் பாடசாலை வருகின்ற ஒரு நிலைமை வரும். அந்த சந்தர்ப்பத்தில் சில மாணவர்களை எனது பாடசாலையில் நான் தெரிவு செய்வேன். உதாரணமாக ஒரு 200 மாணவர்களில் ஒரு 20 மாணவரை நான் சொல்லி வைத்து ஏற்கனவே பயிற்சி கொடுத்து தெரிவு செய்வேன். அந்த 20 மாணவர்களில் அரைவாசி பேரை, ஆக குறைந்தது 10 பேரை, இந்த மாவட்டத்தினுடைய கோட்டா உதாரணமாக 60 மெடிசின் அல்லது 50 இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது எனது பாடசாலையிலிருந்து 10 பேர் மெடிக்கல் ஃபெகல்ட்டிக்கு செல்வார்கள். அது போன்று ஏனைய துறைகளுக்கும் பயிற்றுவிப்பதற்கு இருக்கிறேன். இது எனது திட்டமாக இருக்கிறது. ஒரு காலத்தில்
இது எனது ஆளுகை கீழே இந்த பாடசாலை வருகின்ற சந்தர்ப்பத்தில் என அந்த சந்தர்ப்பத்தில் மிக குறுகிய காலத்துக்குள் அந்த அடைவை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் இது பாடசாலையோடு சேர்த்து என ப்ரொஜெக்டாக சில வடிவங்களில் ஏனைய நண்பர்களோடு சேர்ந்து செய்வதற்கு இருக்கிறேன். இவ்வாறு சில விடயங்கள் பரந்துபட்டதாக எமது எண்ணங்கள் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் என உண்மையாக நாங்கள் என வானத்தை நோக்கி எமது பார்வை இருந்தால்தான் நாங்கள் ஆக குறைஞ்சது வானத்தை நோக்கிய பயணத்தில் கொஞ்சம் தூரமாக செல்லலாம். எனவே இவ்வாறான பல துறைகள் இருக்கிறது. உதாரணமாக மருத்துவம் நீங்க போக வேண்டும் என்று சொல்லுகின்ற விடயத்திலே பரசைட்டுகள் என்பது குறிப்பாக எமக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடியவை. பெத்தஜன் பரசைட்டுகள் என்று சொல்லக்கூடியவை. எனவே இது விருந்து வழங்கிகளில் காணப்பட்டு எமக்கு என்ன செய்கிறது, பல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே பல்வேறுபட்ட அம்சங்கள் இந்த பாலஜியில் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். பல பகுதிகள் இருக்கிறது, எமக்கு சில பகுதிகளை தந்திருக்கிறார். எனவே இதில் ஒரு பிரதானமான விடயம்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற விடயமாக இருப்பது. அன்பானவர்களே, இதில் ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. என்னென்னு கேட்டால், நான் ஏற்கனவே ஒரு பகுதியை விளங்கப்படுத்துகின்ற போது உங்களிடம் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல உதாரணமாக எங்களோட சிலபஸ் தொடர்பாக பார்க்கின்ற போது, எமது சிலபஸ் தொடர்பாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியும், இந்த சிலபஸில் நாங்கள் கொஞ்சம் எமது கண்ணோட்டம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதில் குறிப்பாக நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு கேட்டால், உதாரணமாக இந்த இடத்துல பாருங்க, இது சிலபஸோட நெருக்கமாக இருக்கணும் என்பதுக்கான காரணம், இதில் 2 பாடவழி 3 பாடவழியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் உயிரியல் கற்றலின் முக்கியத்துவம், என்னத்துக்காக பாலாஜி படிக்கணும், முக்கியத்துவத்தை குறிப்பிடுவர். இதுதான் அன்பான மாணவர்களை வினாவாக மாறப்போகிறது. பேர் என்ன அவுட்கம், இதை படிக்கத்தால, இந்த குறிப்பிட்ட பாட வழிகளை இந்த விஷயத்தை படிக்கத்தால எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். எனவே உயிரியல் கற்றலின் முக்கியத்துவத்தினை குறிப்பிடுக களியா மாத்திரண்ட குறிப்பிடுக. உயிரியல் கற்றலின் முக்கியத்துவம் 2 குறிப்பிடுக. இது மாணவர்களை நாம கற்றுக்கொள்வதற்கான முறை. இது எனக்கு படித்து தந்த ஆசிரியர்கள் எனக்கு சொல்லித்தரவில்லை, நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். என கேள்விகளை உருவாக்குவது இங்கிருந்து என்று சொன்னால் இங்கிருந்து தான். நோட்ஸில் வசனங்கள் இருக்கும், அதை எம்சிக்யூவில் கேள்விகளாக மாற்றி போட்டு என்ன சரியாக அல்லது மாறி போடுவாங்க. அதோடு சேர்ந்து பிரதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மற்றொரு பகுதியாக ஸ்ட்ரக்சருக்குள்ளே எஸ்ஏக்குள்ளே வரக்கூடிய பகுதியாக இவை இருக்கும் கற்றற்பேறுகள். உயிரியலுடனான தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள், இந்த பாலாஜியால் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், அதுபோல் எதிர்காலத்தில் என்னென்ன விடயங்களுக்கு இது முகம் கொடுக்க இருக்கிறது என்ற பல விடயங்களை நாங்கள் இதில் பார்ப்பதற்கு இருக்கிறோம். எனவே அந்த வகையில் அன்பானவர்கள் இதில் இந்த இடத்துல நாங்கள் பார்ப்பது போல இது மிக முக்கியமானது, உயிரியல் கல்வியோட முக்கியத்துவம். எனவே அடுத்ததாக மனிதன் எதிர்நோக்கும் பல பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எவ்வாறு என்ன முறையடிக்கலாம் என்ற விடயங்கள் தான் அந்த முதலாவது பகுதி. எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக பார்க்கின்ற போது இந்த இடத்துல பார்க்கிறோம், நாங்கள் பயோடைவர்சிட்டி தொடர்பாக 3வது அலகில் படிப்போம், கூர்ப்பும் அதே போல பல விடயங்கள் அதுக்குள்ளவர். ஆரம்பத்தில் பொட்னி படிப்பிச்ச சார்மார் அதை படிப்பிப்பாங்க. சூலஜி படிப்பிச்சாக்கள் அடுத்தடுத்த பகுதிகளில் 5வது அலகு போனவற்றை படிப்பிப்பாங்க. 2 பேர் படிப்பிக்கின்ற போது சில இடங்களில் தற்பொழுது ஒரு ஆள் தான் படிப்பிக்காங்க. ஒரு ஆள் படிப்பிக்கக்குள்ள என்ன வேகமாக அந்த சிலபஸை நகர்த்தி செல்ல வேண்டும். ஒரு வாரத்தில் ஓப்பல் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். மனித உடலையும் அதன் தொழிற்பாடுகளையும் விளங்கி கொள்ளும். இது 5வது அலகில் பிரதானம். மெடிசினில் இந்த சிலபஸ், எங்களோட சிலபஸில் 3ல் ஒரு பகுதி இது மனித உடல் அதோட தொழிற்பாடு. மெடிசின் என்று சொல்றதுல பிரதானமாக இந்த அனட்டமி பிசியோலஜி காணப்படுவது, குறிப்பாக மனிதன். வேறு வேறு கற்கைகளில் வேறு வேறு அங்கிகளினுடைய அங்கிகளினுடைய
உடல் அமைப்புகள், தொழிற்பாடுகள், anatomy, physiology தொடர்பாக அங்கு காணப்படும். தாவர வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளுதல், இதுதான் பிரதானமாக நாங்க 4வது அலகில் படிக்க இருக்கின்ற விடயம். இயற்கை வளங்கள், சுற்றாடல்கள், எக்காலஜி என்ற பாடம் நமக்கு இருக்கிறது. அதுபோல சூழலை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்ற விடயம் ஒரு சிலபஸில் மிக முக்கியமானது. உயிர்கோளம் என்ற அலகில் இது தொடர்பாக படித்திருக்கிறோம். பிரதானமானது, முக்கியமானது விடயமாக இருக்கிறது. நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி, சஸ்டைனபிள் ஃபுட் ப்ரொடக்ஷன். தற்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் பல நாடுகளில் என்னென்னு கேட்டால் வறுமை, பலர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த நாட்டில் என்ன, வறட்சி நிலவுகிறது, உணவு உற்பத்தி இல்லை. எனவே அவ்வாறான நாடுகளில் தொடர்ச்சியாக வறட்சி காரணமாக உணவு உற்பத்தி இல்லை என்பதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே உலகத்திலேயும் சரி, பல்வேறுபட்ட சர்வதேச அமைப்புகள் இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. நோய்கள், அவற்றுக்கான காரணங்கள், இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு விடயம். இங்கே பல டாக்டர்ஸ்மார் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் ஒரு 3-4 லட்சம், அதே போல் பிரைவேட்டிங் செய்து கொண்டிருக்கக்குள்ளே ஒரு மேக்சிமம் ஒரு 10 லட்சம் ஒரு மாதம் உழைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இதில் ஒரு விடயம் நான் பார்த்ததால சொன்னேன், நீடித்த நிலை பெறும் உணவு உற்பத்தி. எங்களோட எய்ம் மெடிசினாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஏன்னு தெரியுமா? இதில் சிலரை நான் பார்த்திருக்கேன், என்ஜிஓக்களை வேலை செய்கிறாங்க. அவங்களோட குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையோடு தொடர்பான பல நிறுவனங்கள், எமது ஊரை சேர்ந்த பல நண்பர்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பளம், அவர்களும் இந்த விஞ்ஞானத்துறை இது போன்ற துறைகளில் தான் படித்து தற்பொழுது அவர்கள் இது போன்ற விடயங்கள் என்ன செய்கிறார்கள், தனது மேற்கற்கைகளை முடித்து அவ்வாறான நிறுவனங்களில் வேலை செய்கிறார்கள். உதாரணமாக ஒரு மருத்துவர் 10 லட்சம் என்ற ஒரு தாகடி இருக்குமாக இருந்தால் அவர்களுடையது பல மடங்காக இருக்கிறது. என்ன, இந்த சம்பளத்தை விட பல மடங்காக இருக்கிறது. வாரத்தில் 2 வாரத்தில் ஒரு முறை வீட்டுக்கு வந்து தனது ஆஃபீஸுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வார லீவில் இருந்து திரும்ப போகிறாங்க. எனவே அப்படியான பல என்ன டொலரில் தான் அவங்களோட சம்பளம். சர்வதேச அமைப்புக்குள்ள வேலை செய்கிறார். எனவே எல்லோரும் மெடிசின் ஃபேக்கல்டி என்று சொல்லி போகாமல் இப்படியான சில துறைகளும் இருக்கிறது. அந்த வேலைகளை எமது நாட்டிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த குறிப்பிட்ட நபர்களினுடைய வாழ்க்கை கோலம் வேறுபட்ட வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்கிறோம். நாடு நாடாக திரிகிறார்கள், ஒவ்வொரு நாடாக சுற்றி திரிகிறார்கள். எனவே அப்படியான பல துறைகளும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கற்றல் கற்பித்தல் என்பது இப்படித்தான். அந்த நோட்ஸுக்குள்ள மாத்திரமல்ல, உங்களை ஒரு திசை நோக்கி வழி நடாத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களை அவ்வாறு வழி நடாத்துவேன். அதற்கான பூரண ஆற்றலும் ஆளுமையும் தகுதியும் அனுபவம் இருக்கிறது. அதில் எந்த குறைபாடும் இல்லை. எனவே அன்பானவர்களே, தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் அடுத்த இதனுடைய தொடர்ச்சி 2வது பகுதி இருக்கிறது. இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.